Hi friends, welcome to krithika Samayal vlogs. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான பச்சடி தான் பார்க்க போறோம். இந்த பச்சடி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட தான். என்ன பச்சடின்னு பாத்தீங்கன்னா இது நெல்லிக்காய் பச்சடி தான். இது வந்து சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த நெல்லிக்காய் வந்து இன்னைக்கு நான் இந்த நெல்லிக்காய் கொஞ்சமா நெல்லிக்காய் வாங்கி வச்சிருக்கேன். இது உள்ள கொட்டையெல்லாம் இருக்கும். சோ இப்போ இது நம்ம தண்ணி ஊத்தி வேக வச்சிரலாம். நான் வேக வைக்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மைக்ரோ ஓவன்ல தான் வேக வைக்க போறேன். நீங்க வந்து குக்கர்ல வேக வைக்கிறதுனா ஒரு 2 விசில் வந்தா போதும். உடனே எடுத்துறலாம். இப்போ இது வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மைக்ரோ ஓவன்ல வச்சிருக்கேன். 5 மினிட்ஸ்க்கு இத வேக வைக்கிறேன் நானு. 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும் மைக்ரோ ஓவன்ல. அதே குக்கர்ல வைக்கணும்னா நம்ம 2 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும். நெல்லிக்காய் பச்சடி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சத்தானது. ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே ஒரு ஆப்பிளுக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப சத்தானது. இது பார்த்தீங்கன்னா இது துவாதசின்றதுனால நெல்லிக்காய் பச்சடி செய்கிறேன். கீரை எனக்கு இந்த ஊரில் கீரையெல்லாம் கிடைக்கல. அதனால் பாலக்கீரை தான் செஞ்சேன். அதனால தான் அதை வீடியோ எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இது உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் ஈஸியாக வந்துடும். அப்படியே எடுத்துடலாம். நம்ம இதெல்லாம் எல்லா கொட்டையும் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது பிரித்தாலே அப்படியே வந்துடும். அது வெந்துருச்சுனால நல்லா வேக வச்சுட்டு தான் செய்யணும். அப்படியே நம்ம டைரெக்டாக செஞ்சோம்னா அது நல்லா இருக்காது. அதனால் இப்போ எல்லாம் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து இதில் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். இப்போது இந்த கொட்டை எடுத்ததில் நெல்லிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக இது பச்சை மிளகா. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா வந்து கிள்ளி போட்டிருக்கேன். இதில் தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா தயிர் ஒரு 3 ஸ்பூனு. தண்ணி விடாமல் தயிரையே ஊற்றி அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த நெல்லிக்காய் பச்சடி வந்து உங்களுக்கு எல்லா இதுக்குமே வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், சத்தானது கூட. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கெட்டியாக ஒரு நெல்லிக்காய் பச்சடி. இப்போ தாளிப்புக்கு ஒரு இது பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் தாளித்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டா ஒரு அருமையான நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு இப்போ இதில் அப்படியே தாளித்து கொட்டிடலாம். இப்போ இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சத்தானது கூட. நெல்லிக்காய் பச்சடி ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளாக. இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும். இதே அளவில் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த நெல்லிக்காய் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.